நான் ரீசெண்டாக ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தேன். டெர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட பெனிஃபிட் அண்ட் அதை சுற்றி இருக்கிற சில ஷாக்கிங் திங்ஸ் எல்லாமே, அது எந்த பிராண்டோ எந்த அஃபிலியேஷன் இல்லாமல் ஐ ட்ரை டு புட் அப் அ வீடியோ அரவுண்ட் இட். ஃபினான்ஸ் வீடியோ பிளேலிஸ்ட் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது. பட் இந்த லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே பார்த்தோன்னா அதில் 3வது வீடியோ ஆட் ஆகுது. ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் த ஹோல் சீரீஸ், ஐ திங்க் இட் வில் பி a குட் ஸ்டார்ட். இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸை மட்டும் பார்த்து வீடியோவை 10-15 செகண்டில் ஸ்கிப் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் வேணுமான்ற கேள்வி மட்டும் நீங்கள் ஆன்சர் எதிர்பார்க்குறீங்கன்னா, எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி நீடட். நீங்கள் வேணால் இப்போ ஸ்வைப் டவுன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோவோ இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை என்டோஸ் பண்ணியோ இருக்க போகிறது இல்லை. அண்ட் நான் என்ன இன்சூரன்ஸ் வாங்கினன்றதையும் நான் ரிவீல் பண்ண போகிறதும் இல்லை. இது முழுக்க பிளெயின் டேர்ம் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ஸை மட்டும்தான் இருக்க போகிறதே தவிர, எந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆர் அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ன்றது மாதிரி இருக்க போகிறதும் இல்லை. இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஹேவிங் அ டேர்ம் இன்சூரன்ஸ், எஸ், யூ கேன் ஆப்வியஸ்லி ஸ்கிப் த வீடியோ. இல்லை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த பாயிண்டர்ஸ்லாம் பார்க்கணும் ஆர் எப்போ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த இன்சூரன்ஸ் எடுத்த பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க லாக் பண்ண அமௌண்ட், அவங்க சம் இன்சூர்டாக வந்து ஒரு அமௌண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை லம்சமாக அவங்களோட ஃபேமிலி ஆர் த நாமினிக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து செட்டில் பண்ணும். இதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸோட ஒரு சிம்பிளான பெனிஃபிட். யூஸ்வலாக நம்மளோட ஃபேமிலிஸில் ஒரு ஏர்னிங் பர்சன் இருக்காங்கன்னா, அவங்க அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்றது ரொம்பவே காமன். ஆர் அவங்களோட டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, யார் வேணாலுமே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது எடுக்க முடியும். நான் இன்ஃபேக்ட் என்னோட இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோவே வந்து அரௌண்ட் ஒரு 26 அந்த ஏஜில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது நான் ரொம்ப நாளைக்கு எடுக்காமலே வச்சுருந்தேன். ஸோ அதை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ எடுத்துக்கலாம், அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்றது. அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும். ஐ எம் கரண்ட்லி 30. இன்னும் ஒரு 1.5 months எனக்கு வந்து 31 ஆக போகுது. யூஸ்வலாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாவது மேஜர் டெசிஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா, எதர் நான் அதை நியூ இயரில் பண்ணுவேன், இல்லைனா என்னோட பர்த்டேல பண்ணுவேன். நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் என்னோட பர்த்டே அப்போ எடுக்கலான்றது தான் பிளானில் இருந்தது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், என்னோட எல்லா இன்சூரன்ஸஸுமே, அதாவது என்னோட வெஹிக்கிள் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த மே மந்தில் தான் அதோட டியூ வரும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இன்சூரன்ஸ் இந்த மே மந்த்லேயே வச்சுக்கலாம், ஸோ தட் ஐ கேன் ஹாவ் அ பெட்டர் விசிபிலிட்டி அரவுண்ட் ரெனிவல்ஸ் அப்படின்றதுனால. ஏன்னா இந்த ரெனிவல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா டேட் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால I wanted to do this way. As a first step, இன்சூரன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை ஆன்லைனில் செக் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சில இன்சூரன்ஸோட கனெக்ட் கிடைக்குது. என்னோட பர்சனல் கான்டாக்ட்ஸ் மூலமாகவும் ஒரு சில ரெஃபரன்ஸ் கிடைக்குது. எல்லாத்துலேருந்தும் நான் ஒரு 7லேருந்து 8 இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். தென் அட் த எண்ட் நான் என்னோட அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக அவரை கான்டாக்ட் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்க்குறேன். இட் இஸ் பேசிக்லி a 2 crore கவர் வித் ஆட் ஆன் ரைடர்ஸ் as well. அந்த ரைடர்ஸ் என்னன்றதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து அவர் போட்ட கால்குலேஷனில் he put my age as 31 அண்ட் நான் வந்து அது யூஷுவல் நினச்சேன். ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி January 1st வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நானும் வந்து ஒரு வேளை இப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேர்ம் இன்சூரன்ஸோட இந்த பர்டிகுலர் ரைடர் அண்ட் 2 crore கவருக்கு அவர் சொன்ன ப்ரீமியம்ன்றது 51,999. இட் இஸ் பிரிட்டி ஹை அப்படின்னாலும் சரி, ஓகே, ஃபார் த கவரேஜ் அண்ட் ஃபார் த பெனிஃபிட்ஸ் இதுதான் வந்து நாம் போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பேமெண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட பாலிசியோட ப்ரீமியம் வந்து 42,000 and odd இந்த அமௌண்ட்டுக்கு தான் இருக்குது. ஐ தாட் இட்ஸ் சம் மிஸ்டேக். நான் அவருக்கு வந்து கால் பண்ணுறேன், லைக் ஏதாவது ரைடர்ஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை இந்த ப்ரீமியமில் ரைடர் காட்டாதா, இந்த மாதிரிலாம் நான் வந்து கொரீஸோடு அவருக்கு கால் பண்ணுறேன். அவர் எனக்கு சிம்பிளாக சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, இல்லை சார், நேற்று நான் கால்குலேட் பண்ணும்போது உங்களோட ஏஜ் நான் 31ன்னு தப்பாக பண்ணிட்டேன். உங்களோட ஏஜ் இப்போ வரைக்கும் 13 தான் கால்குலேட் ஆகணும். அண்ட் 30 இயர்ஸுக்கு இதுதான் ப்ரீமியம் அப்படின்றாங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா மோர் ஆர்லெஸ் ஒரு க்ளோஸ் டு 10K டிஃப்ரென்ஸ், ஜஸ்ட் 1 இயர் டிஃப்ரென்ஸ்னால. இன்னும் ஒரு 1.5 மாதம் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா இந்த 10,000ன்றது நான் தண்டத்துக்கு எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கணுன்ற மாதிரி தான். ஏன்னா 1.5 மாதத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆக போகிறது இல்லை. எனக்கு இவர் சொன்னது வந்து பெரிய ஷாக்காக இருந்தது. பிகாஸ் எனக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட ரூல்ஸ் அண்ட் நியூவான்சஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. நான் ரீசெண்டாக தான் இதுக்குள்ளே ரிசர்ச்சே பண்ண ஆரம்பித்தேன். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கே சார், அப்போது இதே பாலிசியை ஒரு அடல்ட் லைக் ஒரு 18 years 20 yearsல இருக்கிறவங்க எடுக்க முடியுமா, எடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரீமியம் வரும்னு கேட்டதுக்கு அவர் தான் எனக்கு சொன்னார், இல்லை சார், அவங்க ஒர்க்கிங் இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும், அவங்க ஸோ ஒரு மினிமம் இயர்ஸ் 22 இருக்கணும்,
அப்போ அந்த ஏஜில் அவங்க இதே பாலிசி எடுக்கிறாங்கன்னா என்ன சார் அவங்களுக்கு ஒரு 18லேருந்து 20,000க்குள்ளே வரும் அப்படின்னாங்க. எனக்கு 52லேருந்து 42க்கு குறைஞ்சதே பெரிய ஷாக்கு. அதில் லெஸ் தென் ஹாஃப் அப்படின்றது தான், அதாவது 20,000ல் அவங்களால அதே பாலிசி எடுக்க முடியும் அப்படின்றது பெரிய எனக்கு ஒரு ஃபேக்டராக இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்னை சுற்றி இன்னும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் வந்து சீரியஸாக எடுக்காமல் இருக்கிறத என்னால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். இந்த ப்ரீமியம் சுற்றி மட்டுமே நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஏஜில் உங்களுக்கு லாக்இன் பண்ணுற ப்ரீமியம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10 இயர்ஸ் பே பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் 15 இயர்ஸ், சில பேர் 20 இயர்ஸ், சில பேர் அவங்களோட டில் தேர் ஏர்னிங் பொட்டன்ஷியல்ஸ், அவங்க ஒரு 65 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா அத்தனை வருஷமும் நான் ப்ரீமியம் பே பண்ணுறேன்ற மாதிரியும் சில பேர் சூஸ் பண்ணலாம். நோ மேட்டர் வாட் ஆப்ஷன் யூ சூஸ், உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் டிசைட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் லாக்டன். இப்போ நீங்கள் 25 இயர்ஸில் நீங்கள் ப்ரீமியம் எடுத்திருக்கீங்க, நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு கட்டணும், விச் மீன்ஸ் டில் யோர் 40s நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் 20Kன்னு வருதுன்னா 20K தான். இப்போ அதே பாலிசியை நீங்கள் 30 இயர்ஸில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ரேட், 31ல் எடுக்கிறீங்கன்னா வேறு ரேட். ஏன் இந்த 30க்கும் 31க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸை யூஸ்வலாக வந்து ஏஜ் ப்ராக்கெட்ஸில் தான் பண்ணுவாங்க. இப்போ 30 அண்டர் 30ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்கெட், அண்ட் 31லேருந்து 35 or 38 or even 40 இந்த ப்ராக்கெட்ஸில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் த ஆவரேஜ் தட் மோஸ்ட் பீப்புள் டெவலப் ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களோட ஹார்ட் டிசீசஸ் ஒரு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசீசஸ்லாம் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜே வந்து 31 அப்படின்ற அந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால அதோட ப்ரீமியம் ஆப்வியஸாக நமக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ இதே பாலிசியை 35ல் இருக்கிற ஒருத்தர் ஒரு 40 இயர்ஸில் ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரீமியம் என்னை விட இன்னுமே அதிகமாக இருக்கும். அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா ஐ ஹவ் சேவ்ட், பட் நான் என்னோட 25 or 26ல் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் ஈவன் சேவ்ட் மோர். அங்கே சேவ் ஆகிறது ஆப்வியஸாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு போயிருக்கும். இந்த ஒரு ரீசனை வச்சு தான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் ஏர்னிங் அண்ட் இஃப் யூ ஹேவ் டிபெண்டன்ஸ் மேண்டேட்ரியாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி யங், ஒரு 22-25 இயர்ஸில் இருந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா ட்ரீட் திஸ் அஸ் அ சைன் அண்ட் ப்ளீஸ் டேக் யுவர் டேர்ம் இன்சூரன்ஸ். உங்களுக்கான என்ன நீடோ அதை பார்த்து ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஏன்னா 7,000-8,000க்குலாம் வந்து 1 crore பாலிசி இருக்கிறதுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது. தட் இஸ் த பவர் ஆஃப் ஏஜ் வென் இட் கம்ஸ் டு டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரிசர்ச் பண்ணுற ஜேர்னியில் நான் பார்த்த 2 முக்கியமான ரெட் ஃப்ளாக்ஸ், அதை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். அதுதான் வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலமாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது. இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து உங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அதில் முக்கியமாக அவங்க பேசுகிற விஷயம் வந்து ஒரு யூலிப் பிளான். யூலிப்புன்றது என்னென்னா உங்களோட இன்சூரன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வர மாதிரி. அதாவது இப்போது லெட்ஸ் சே 60 இயர்ஸுக்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அண்ட் இஃப் யூ சர்வைவ் த 60 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு லம்சமான அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இஃப் அட் ஆல் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் அப்படின்னாலும் அவங்க கொடுக்குற அந்த சம் இன்சூர்டுன்றது ரொம்பவே கம்மியாகவும் இருக்குது. நான் இப்போ ப்ரீமியம் வந்து ஒரு ஹெஃப்டியான அமௌண்ட், லெட்ஸே இப்போ நான் 30 இயர்ஸில் வந்து ஆவரேஜாக எனக்கு வந்து 40 to 50K எனக்கு ப்ரீமியம் வருது அப்படின்னா அண்ட் ஃபார் 10 இயர்ஸ் ஐ எம் பேசிக்லி பேயிங் 5 lakhs. இந்த 5 lakhsக்கு அவங்க கொடுக்குற சம் இன்சூர்டுன்றது ஆக்சுவலி ரொம்ப கம்மி, அரௌண்ட் 50 lakhs அந்த ரேஞ்சில் தான் சம் இன்சூர்டு வந்தது. நான் அந்த ஏஜை தாண்டிட்டேன் அப்படின்னா அவங்க எனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிற அமௌண்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா த சேம் 5 lakhs. இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்டிங் இது எல்லாத்தையும் நான் இன்ஃபேக்ட் லூஸ் தான் பண்ணுறேன். ஆன் தி அதர் ஹேண்ட் இஃப் ஐ டேக் அ சிம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸ், நான் இந்த 50 or 40,000 per yearன்றதில் என்னால் வந்து ஒரு 2 crore or more than that என்னால் எடுக்க முடியும். ரிமைனிங் இருக்கிற இந்த 10,000 டிஃப்ரென்ஸை நான் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அண்ட் பேர் மினிமம் நான் ஒரு 10% CAGR வச்சா கூட I'll get more than 5 lakhs even before my 60s. இந்த நெட் நம்ம டோல் பார்க்குறோம் அப்படின்னா I am getting more benefited with a simple term insurance and investment separately than in a combined product. ரெண்டாவது ரெட் ஃப்ளாகும் கிட்டத்தட்ட இந்த யூலிப் மாதிரி தான். இது வந்து என்டோமெண்ட் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. இயர்லி நான் வந்து ஒரு 1 lakh லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அண்ட் ஐ வில் கெட் அ சம் இன்சூர்ட் ஆஃப் அபவுட் பேர் மினிமம் 5 lakhs or 10 lakhs தான் இருக்கும் ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 years or 20 yearsன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு நாங்கள் 25%, அதாவது இன் திஸ் கேஸ் 25,000 நான் உங்களுக்கு திருப்பி தருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் 1 lakh கட்டுறீங்க, செகண்ட் இயர்லேருந்து இங்கே நீங்கள் வெறும் 75,000 தான் கட்டுறீங்க ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. 11th இயர்லேருந்து உங்களுக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக வந்து அமௌண்ட் தரும், லைக் 1,15,000 அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. இந்த மொத்த அமௌண்ட் அவங்க நான் கட்டுறது அண்ட் எனக்கு திருப்பி வர்றது இது எல்லாத்தையும் வந்து நான் தூக்கி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதோட ஓவரால் ரிட்டர்ன் என்னோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேல்குலேட் பண்ணேன்னா ரஃப்லி அரௌண்ட் 3.5லேருந்து 4% தான் இருக்குது. இப்போ இதே 1 lakh per yearன்றதை நான் அவங்க சொன்ன அந்த 10 yearsக்கு நான் சிம்பிளான ஒரு FD or RDயில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஐ கெட் மோர் தென் 7% இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஏதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா
பேர் மினிமம் வச்சா கூட ஐ கெட் 10 to 12% ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது நான் ஏன் வெறும் 5% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் செட்டில் ஆகணுன்றது என்னோட கொஸ்டின் நம்பர் 1. செகண்ட், இன் திஸ் கேஸ், இந்த ஜேர்னியில் இன்கேஸ் இஃப் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ், அந்த சம் இன்சூர்டுன்றது வெறும் 10 lakhs. அந்த 10 lakhsன்றது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுக்கான ஒர்த்தியான ஒரு அமௌண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, இன் திஸ் எக்கனாமி, இன் திஸ் இன்ஃப்ளேஷன் ரேட், அப்சல்யூட்லி நாட். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ராப்பாக தான் பார்க்கணும். தே ஆர் நாட் தேர் டு ஹெல்ப் யூ, தே ஆர் ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். பேங்க்ஸ் லாபம் பார்க்கணும் தான் பார்ப்பாங்க, உங்கள் நல்லதுக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க. இதை பேஸ்லைன் நாலேஜாக அவங்க மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் ட்ரைங் டு பை அ நியூ டேர்ம் இன்சூரன்ஸ், நீங்கள் ஜஸ்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் வாங்குங்க. அதுலேருந்து வந்து எந்த ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. அதை டெட் மணின்னு கிண்டல் பண்ணுவாங்க, அது போடுறதுலாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நோ, ஒரு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், இந்த 3 தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். வெரஸ் இஃப் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் உங்களை காப்பாற்றவும் முடியும். இந்த மற்ற எல்லா பிளான்ஸும் the moment the insured person passes away, ஒரு bare minimum amount கொடுத்துட்டு they will also vanish, because that's how the capitalistic banks works. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ்னு ஒரு டேர்ம் நான் சொல்லியிருந்தேன்ல. ரைடர்ஸ்ன்றது என்னென்னா, உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு மேலே இட் வில் ஹெல்ப் யூ பெட்டர். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் ஆம்புடேஷன், செகண்ட் ஒன் இஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், தேர்ட் ஒன் இஸ் waiver ஆஃப் ப்ரீமியம். இந்த ஆக்சிடென்டல் டெத்துன்றது ஆல்மோஸ்ட் ஆல் டேர்ம் இன்சூரன்ஸில் பை டிஃபால்ட் இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான். ஆனால் இதை செப்பரேட்டாக எடுக்கும் போது we get more than the actual sum insured. Let's say இப்போ 1 crore policy, பட் ஆக்சிடென்டல் டெத்துக்கு வந்து ஒரு 50 lakhs கவர் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, and if that person dies of an accident, they get 1.5 crores. இந்த ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் வந்து இந்த ரைடர் வந்து நமக்கு கொடுக்குது. ரெண்டாவது, இஃப் தேர் ஆர் எனி ஆம்புடேஷன் காஸ்ட் டியூ டு தட் ஆக்சிடென்ட் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு அமௌண்ட் வந்து இந்த 50 lakhஸோ ஆர் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் வந்து சப்போர்ட் பண்ணும். திஸ் பர்டிகுலர் ரைடர் வேரிஸ் ஸ்லைட்லி வித் ஈச் பாலிசி. ஸோ அந்தந்த கம்பெனிஸ் எந்த மாதிரி இந்த ரைடரை கொடுத்துருக்காங்கன்றதை கிளியராக படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர். கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு வரும்போது ஈச் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு 60 to 70 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் அட் ஆல் த இன்சூர்டு பர்சன் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் மூலமாக அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, லெட்ஸ் சே ஹார்ட் பிளாக்கேஜ் ஆர் கிட்னி இஷ்யூ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று லிஸ்டட் கிரிட்டிக்கல் இல்னஸில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அண்ட் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸோட கவர் வந்து ஒரு 10 lakhs போட்டிருக்காங்க, 20 lakhs போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆன் டாப் ஆஃப் யுவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு பர்சன் வந்து ஹார்ட் பிளாக்கேஜ்னால வந்து அட்மிட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவரோட சர்ஜரி காஸ்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து ஒரு 5 lakhs ஆகுது. அண்ட் அந்த 5 lakhs மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் the person is healthy now. Just because he went through that surgeryன்றனால இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி மட்டும் சப்மிட் பண்ணி they can get this 10 lakhs or 20 lakhs as lump sum. ஏன்னா அந்த பர்சன் ஆப்வியஸாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இமீடியட்டாக ஒர்க் போக முடியாது, they may even lose the income rate. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ரைடர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, waiver of premium. லெட்ஸ் சே ஒரு ஆக்சிடென்டல் ஆர் ஆம்புடேஷன் சம்திங் ஏதோ ஒன்று ஆகி அவங்களால வந்து ஒர்க் போக முடியாதுன்ற டைமில் they don't have to continue paying the premium. ஒருத்தர் வந்து 65 years வரைக்கும் நான் வந்து ப்ரீமியம் கட்டுறன்ற மோடில் இருக்காரு, பட் அவருக்கு ஒரு 55 or 50 years ஆஃப் ஏஜில் வந்து ஒரு ஹார்ட் கண்டிஷன் வந்துருச்சு, அவரால் இனிமேட்டு வேலைக்கு போக முடியாது அப்படின்னா, he doesn't have the income, right? அந்த இடத்துல அவங்க ப்ரீமியம் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. the waiver of premium will come into picture, the policy will still stand. on the other hand, in case அவங்க அந்த ரைடர் எடுக்கலை அப்படின்னா, they either have to continue paying the premium by somehow or the policy will forgo. இது வந்து பார்த்தோன்னா ஒரு நோ பிரெய்னர் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அண்ட் முக்கியமான விஷயங்கள், இந்த ரைடர்ஸுன்றதை நீங்கள் பாலிசியோட இன்செப்ஷன் அப்போ மட்டும்தான் எடுக்க முடியும், நடுவில் உங்களால் ஆட் பண்ண முடியாது. இஃப் அட் ஆல் தேவையில்லை அப்படின்னா ஒரு சில ரைடர்ஸை உங்களால் பாலிசியோட கோர்ஸில் டிஸ்கார்ட் பண்ண முடியும், பட் நோ அடிஷன்ஸ் இன் பிட்வீன். ஸோ இந்த ரைடர்ஸ்ன்றது நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பிகாஸ் இதை உங்களால் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆட் பண்ண முடியாது. இன்னும் சில இன்சூரன்ஸில் டெர்மினல் இல்னஸ் கவருன்றதை பை டிஃபால்ட் ப்ராடக்ட்டில் வைக்காமல் அதையுமே ரைடரில் தான் வச்சுருப்பாங்க. அது தேவைப்படுமா அப்படின்றது ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு டிசைட். இந்த டெர்மினல் இல்னஸ் கவருன்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெர்மினல் இல்னஸ் அப்படின்னா it is decided that the person is going to live only for the next 6 months or 1 year or 2 year. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் the insurance company will pay out 50% or whatever the proportionate amount this rider gives அப்படின்றத it will give out to you well in advance. For example, அந்த person இன்னும்
இறக்கலை, பட் இந்த அமௌண்ட் இருக்கிறதுனால தே கேன் கண்டினியூ த ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் அரவுண்ட் த ஃபேமிலி. ஒன்ஸ் பாசஸ் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து தே வில் செட்டில் நோ. இதுதான் வந்து டெர்மினல் இல்னஸ் கவர். நான் பார்த்ததில் ஒரு சில பாலிசிஸ் இதை பை டிஃபால்ட் பாலிசிலே எம்பெட் பண்ணியிருக்காங்க, சில பேர் இதை ரைடராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இது எப்படி இருக்குன்றதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரைடர். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்சூரன்ஸுன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க். உங்கள் மேலே இருக்க ரிஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு மேலே கொடுத்து யூ ஆர் சேஃப் கார்டிங் யுவர் அசட்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் தேர் ஃபியூச்சர். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸும் வாங்குறதுக்கான பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் பே செக்கை நீங்கள் கையில் வாங்கின டைம் தான். அந்த டைம் இன்கேஸ் உங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் பெஸ்ட் டைம்ன்றது டுடே. இதையும் நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா we might get affected by அந்த ரேட் ஸ்லாப்ஸ், ஏஜ் ஸ்லாப்ஸ், இதிலலாம் வந்து we will even lose thousands to lakhs. You choose better and choose quickly. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye.